பிரபு சாலமன் இயக்கத்தில் ஏற்கனவே கும்கி அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை தமிழக சினிமாவுக்கு வந்து கொடுத்திருந்தது. பிரபு சாலமன் வந்து ஒரு மிக சிறந்த இயக்குனர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லாத ஒரு காலகட்டத்துல இருந்த நம்ம பிரபு சாலமன் வந்து ஒரு சில படங்களால மிகப்பெரிய ஒரு கடனாளி ஆயிடுறாரு. கடனாளி ஆனது காரணத்தால வந்து அவரால் தொடர்ந்து படங்கள் வந்து அவரால் வந்து இயக்க முடியல. ஏன்னா அவர் இருக்கிற பிரச்சனையில வந்து அந்த கடன் பிரச்சனையை அவர் சந்தித்தது ரொம்ப கஷ்டப்பட்டார்ன்றது வந்து ஒரு கேள்விப்பட்ட விஷயம். இதற்கிடையில இந்த கும்கி 2 படம் வந்து அவர் இப்ப எடுக்கல, அவர் எடுத்து கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆகுது. அது காட்சி எடுத்து இன்னைக்கு திரையிட எவ்வளோ லேட்டா வந்து இந்த படத்தை வந்து திரையிட்டு இருக்கிறாங்க. கும்கி 2 இந்த திரைப்படம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு கும்கி 1 படம் கொடுத்த அதே மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து அதே மாதிரியான ரிசல்ட்டை வந்து இந்த கும்கி 2 கொடுக்க ஏறக்குறைய வந்து முயற்சித்த படம் தான் இந்த கும்கி 2. இந்த படத்தினுடைய கதை பிரகாரம் பாத்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தால் தனித்து விடப்பட்ட ஒரு குட்டி யானை, தன்னுடைய குடும்பத்தால் தனித்து விடப்பட்ட ஒரு குட்டி பையன், இவங்க 2 பேருமே வந்து நண்பர்கள் இல்லாம தவிக்கிறாங்க. அந்த நேரத்துல இவங்க 2 பேரும் நண்பர்களாக இணைஞ்சு ஒரு மனிதனும் ஒரு யானையும் நண்பர்களாக இணைஞ்சு அவங்களோட வாழ்க்கை சக்கரத்தை வந்து எப்படி வந்து அவங்க வந்து மூவ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய கதை. அதுல வந்து இந்த யானை, வாயில்லா ஜீவனான யானை வந்து என்னென்ன துன்பத்தை சந்திக்குது, அதுக்கான இந்த காலகட்டத்துல அதுக்கான என்னென்ன துன்பங்கள் வந்து ரொம்ப மோசமான துன்பங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத அங்கங்க ஒரு சில காட்சிகளை வச்சு இந்த படத்தை இயக்கி இருக்கிறார் பிரபு சாலமன். இது வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு அப்பெல்லாம் நீங்க ராமநாராயணன் ஒருத்தர் ஒரு டைரக்டர் இருந்தாரு நம்ம தமிழ் ஃபீல்டுல. அவருடைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா குரங்கு வச்சு எடுப்பாரு, நாய் வச்சு எடுப்பாரு, பூனை வச்சு எடுப்பாரு, மிகப்பெரிய வெற்றி படங்களா கொடுப்பாரு. அவர் நாய் வச்சு எடுத்த படம் எல்லாமே 100 நாள் 150 நாள் ஓடின படங்கள். அப்ப இருந்த அந்த அப்போ ஒரு பொற்காலம் சொல்லி சொல்லலாம், சினிமாவின் பொற்காலம் அந்த நேரங்கள்லாம். அப்ப இருந்த 80s 90s 70s கிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த படங்களை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அந்த குழந்தைங்க அந்த குழந்தைகள் வந்து ரசிக்கும்படியான படங்களா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மிருகவதை தடை சட்டம் அந்த மாதிரி சினிமால அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, மிருகத்தை வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு அனிமல் ஃப்ரெண்ட்லி வந்து படங்கள் வந்து தமிழ்லயும் இந்தியாவிலும் பெரும்பாலும் தமிழ்ல சுத்தமா வரதில்லை. அதுக்கு ஒரு விதிவிலக்கா இந்த கும்கி படம் வந்திருக்கு. இந்த படத்தை கதை பிரகாரம் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன் வந்து ஆக்ட் பண்ணுவான். அந்த யானைக்கு வந்து அதெல்லாம் எப்படிதான் இந்த பசங்க வந்து இந்த கேமரா முன்னாடி நடிக்கிறானுங்க அப்படின்னே சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பெரிய நடிகர் நடிக்கிறதா வந்து இந்த பசங்க பக்கத்துல வந்து கொஞ்சம் பக்கத்தோட வர முடியாத அளவுக்கு அந்த சின்ன பசங்க அந்த கேரக்டரை எடுத்து அழகா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றானுங்க. அந்த பசங்களாம் நடிச்ச இந்த படத்துல நடிச்ச அந்த ஹீரோ பையன் சின்னதா நடிச்சிருப்பான். அந்த பையனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு இந்த படத்துல கிடைக்கணும். தேசிய விருதுலாம் எல்லாம் தராங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கான விருதை வந்து இன்னும் கூட நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஒரு பல விதமா அதுலயே வந்து நீங்க ஒரு குழந்தைக்கு அவார்டு கொடுக்காம பல குழந்தைகளுக்கு வந்து நீங்க அதுக்கு அவார்டு கொடுக்க வந்து தமிழக அரசும் மற்றவங்களும் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ண. இந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து அவார்டு தராங்க. ஆனா இந்த குழந்தை நட்சத்திரம் வந்து பெரும்பாலும் வந்து அவார்டு தரதில்லை. இருக்கிற நடிகர்களே வந்து மிக சிறந்த நடிப்பை வெளிப்படுறது இந்த குழந்தைகள் தான் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அந்த குழந்தையா இருக்கிற அந்த பையனும் அந்த யானையும் செய்யற அட்ராசிட்டி நல்லா இருந்தது. அப்படியே யானை பெருசாவது பையனும் பெருசா வரான். 2 பேரும் இணைப்பெரியா நண்பர்களா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து அந்த யானையை வந்து அந்த சிறுவனின் அம்மாவும் அவருடைய வேற ஒரு அப்பாவும் சேர்ந்து என்ன பண்றாங்க, வேற ஒரு பாகனுக்கு வந்து இவனுக்கு தெரியாம வித்துடுறாங்க. அது வந்து நமக்கு அந்த பையன் ஹீரோக்கு தெரியாம அவன் அங்க இங்க ஒரு 4-5 வருஷமா தேடி தேடி அலையிறான். ஆனால் அவனால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரு காலகட்டத்துல பார்த்தா அந்த யானை காட்டு யானைகளை விரட்டும் ஒரு கும்கி யானையா வந்து ஒரு பாகனால வந்து அது தயார்பட்டு பயணப்பட்டு கொண்டிருக்கு. இதை அறிஞ்சு அந்த ஹீரோ என்ன பண்றாரு, அந்த ஒரிஜினல் யானை வந்து ஒரு நண்பன் யானையை போய் பார்க்க போறாரு. அப்ப கிட்டத்தட்ட 5 வருஷம் அது பார்க்காத அந்த யானை வந்து அதுக்கு சாராயம் எல்லாம் கொடுத்து ரொம்ப ரகுடா வந்து வளர்த்திருக்காரு அந்த புதிய பாகன். ஆனா இந்த இவர் போன உடனே அந்த யானை வந்து எல்லாம் பழுன்னு நினைக்கிற இந்த காலகட்டத்துல என்ன பண்ணுவது, இவரை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணி இவரோட பாசமாக ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல இந்த பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வந்து பல பலிகளை பல எல்லாம் பேசுறது எல்லாமே வந்து நாகரிகம், பேசுறதெல்லாம் வந்து முற்போக்கா பேசுவாங்க. ஆனா இன்னைக்கும் வந்து நம்ம கேரள மாந்திரிகளுக்கும் அந்த மாதிரி சாமியார் தான் வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் தராங்க அப்படின்றத ஒரு முக்கியப்படுத்தி இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்காக யானையை வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் சொன்னார் சொல்லிட்டு இந்த கும்கி 2 இந்த கும்கி யானையை வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு தயார்படுத்துறதுக்கு அந்த பாகன்ட்ட வேலை பேசுறாங்க. அந்த பாகன், புதிய பாகன் வந்து அந்த யானை மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அவர் அந்த பணத்தால என்ன பண்றாரு, அந்த யானையை விட்டுட்டு போயிடுறாரு இவங்க எடுத்துட்டு போக சொல்லி. ஆனா இது தெரியாத ஹீரோ
அந்த யானை என்ன பண்றாரு, இங்க இருந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு பாசமா அங்க இருந்து வேற அவருடைய சொந்த ஊருக்கு எடுத்துன்னு போக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரி யானை வந்து காணாம போறது தெரிஞ்சு என்ன பண்றாங்க, அர்ஜுன் தாஸ் அமிச்சு அந்த யானை எப்படின்னா எட்டுன்னு வந்து இந்த பலி இடத்துக்கு எட்டுன்னு வந்துருங்க, நம்ம அதை பலி கொடுத்தாதான் நம்ம மந்திரி என்ன உயிரோட விடுவாரு, இல்ல என்ன உயிரோட விட மாட்டாரு, முதல் மந்திரி என்ன உயிரோட விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் தாஸ் அனுப்புறாங்க. இந்த கட்டங்கள் அங்க கதை நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த சுவாரஸ்யம் செகண்ட் ஹாஃப்ல இல்லைன்னா கூட இறுதி காட்சிகள்லாம் வந்து அந்த யானையை வந்து பலியிடாம எப்படி ஹீரோ காப்பாத்துறாரு, யானை வந்து எப்படி வந்து எல்லாரையும் கஷ்டம் எல்லார்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வந்து இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்ற படத்தை வந்து மிச்சத்தை காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட அந்த சின்ன பையன் அப்புறம் அந்த ஹீரோவை நடிச்ச பையன் கூட அருமையா நடிச்சிருந்தான். அவருக்கும் வந்து ஒரு நல்ல உடல் வகை எல்லாமே இருக்கு, ஓரளவுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து முயற்சி பண்ற நேரத்துல கண்டிப்பா அவர் வந்து நல்ல ஸ்டேஜத்தோட வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா சினிமோட்டோகிராஃபி. அதனுடைய அந்த காடும் காடு சார்ந்த இடத்தையும் அவர் அந்த கேமரால பதிவு பண்ண இந்த படத்தை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு குளுமையா இருந்தது. அவ்வளவு அதி அற்புதமா வந்து அதை வந்து படக்காட்சி எடுத்து நம்ம கண்களுக்கு வந்து விருந்தளிச்சிருந்தாரு நம்முடைய சினிமோட்டோகிராஃபி சுகுமார் ஜி. இந்த படத்துக்கு இசை வந்து நிவாஸ் கே பிரசன்னா. நிவாஸ் கே பிரசன்னா வந்து இப்போ வந்து வர தமிழ் படங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டரா மாறி வந்துட்டு கொண்டிருக்கிறாரு. அவர் இந்த படத்துக்கு அருமையா வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அவருடைய பங்கு ஆற்றி ஒரு மிக சிறந்த வந்து இசை வந்து கொடுத்திருக்கிறாரு. இந்த புவன் அப்படின்றவர் வந்து இந்த படத்துக்கு வந்து எடிட்டர் வேலையை பார்த்திருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பார்த்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இந்த படத்தை வந்து எடுத்த பிரபு சாலமன் வந்து மற்றும் ஒரு அதாவது இட்ஸ் வந்து அதாவது ஆவரேஜ் இல்ல, அதோட கொஞ்சம் பட் எக்ஸ்ட்ராடினரி படமா அமையல. அது வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப வீக்கா இருந்தது. முக்கியமான காரணம் கதையில கொஞ்சம் வீக் இருந்தது. ஆனா இந்த காட்டு இயற்கை வளங்கள் அப்புறம் ஒரு புதிய ஒரு கதையை வந்து தமிழ் சினிமால வந்து ரொம்ப நாளா இந்த மாதிரி மிருகங்களோட சம்பந்தப்பட்டு எந்த படமும் இல்லாத இந்த நேரத்துல மிருகங்களோட சம்பந்தப்பட்டு இந்த படத்தை எடுத்தது, மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற ஒரு பாச பிணைப்பை காட்டினது, அந்த மாதிரி விஷயம் வந்து பிரபு சாலமன் ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை வந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து இந்த பறந்து போன ஒரு படம் பார்த்திருப்பீங்க, சிவா நடிச்ச படம். அந்த படத்தை விரும்பக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பா இந்த கும்கி 2 படத்தையும் விரும்பி பார்க்கக்கூடிய எல்லா அம்சம் இருந்ததுதான் இந்த கும்கி 2.